அதில் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க. லாஸ்ட் டைம் வந்து அந்த கெட்டிலில் நூடுல்ஸும் ப்ரெட்டும் ட்ரை பண்ணியிருப்போம். இந்த தாட்டி வந்து எக் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் வாங்கிட்டு வந்தோம். சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஸோ இன்றைக்கி சண்டே வந்து பிஜியில் சிக்கன் கிரேவி மட்டும் தருவாங்க வித் ஒயிட் ரைஸோட. சரி எக் பாயில் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் மட்டும் போய் ஒரு 4 எக் வாங்கிட்டு வந்தேன். அதில் ரெண்டாக ஃபஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைமே சொதப்பிஸ்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. லைட்டாக அந்த உங்களுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எதுக்கு அப்படின்னா வந்து அந்த எக்கு வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ அதோட சிக்கன் கிரேவியோட கொஞ்சம் சேர்ந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். மொத்தமாக நாள் வச்சு மொத்தமாக உடஞ்சிச்சுன்னா சம்பவம். ஸோ அந்த ரீசன்ஸ்னால ரெண்டாக வச்சு பாயில் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ 2 கெட்டில் வச்சுருக்கேன். வெந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆச்சுங்க. நான் அதில் 2 எக்கு ஃபஸ்ட் வச்சுன்னு சொன்னேன்ல, அது எனக்கு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுல 70 டிகிரியில் வச்சிருந்தேன். 20 மினிட்ஸ் ஆகியும் கடைசியில் அந்த எக் எடுத்து லைட்டாக இது பண்ணி பார்க்குற வேகவே இல்லை. அப்படியே உள்ள அந்த கருவாட்டு இருக்குமா அப்படின்னு நான் பிடிச்சி 100 வச்சுனையும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை போல். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் என்னமோ தான் ஆச்சு. நல்லாவே ஹீட் ஆகி என்னாச்சு அப்படின்னா வந்து நான் அது ப்ரோக் ஆகாமல் இருக்கிறது லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனேன். பட் இருந்தும் வந்து 3 முட்டையுமே லைட்டாக அந்த உடஞ்ச மாதிரி பிரேக் ஆகல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி, முட்டை இப்போ தான் வச்சோம், தயிர் பஜ்ஜி, சாப்பாடு இது பண்ணி சிக்கன் கிரேவி எடுத்து ஒரு என்ன டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்குது.